ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ டிடிஹெச்சில் சேனல்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணி அதில் நீங்கள் சேனல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது மாதிரி இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் இல்லை அப்படின்னா கால் வழியாக நீங்கள் எப்படி சேனலில் ஆட் பண்ணலாம் அல்லது ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ டிடிஹெச்சில் வந்து வெப்சைட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ இந்த அப்டேட் பண்ண வெப்சைட்டில் எப்படி சேனல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம், டெஸ்க்டாப்லையும் பண்ணலாம். மொபைலில் பண்ணுறதா இருந்ததுன்னா டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். ஓகே, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு D2H அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட் www.d2h.com அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கார்னர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். கஸ்டமர் ஐடி அப்புறம் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுறேன். ஸோ RTN அப்படிங்கிற அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் லோட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று வருது. இஃப் ரெக்கார்ட் ஃபவுண்ட் OTP வில் பி சென்ட் டு தி ரெஜிஸ்டர்ட் டெலிஃபோன் நம்பர். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்தது அப்படின்னா OTP வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்கள் மொபைலில் வந்து இருக்கக்கூடிய OTPயை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். மை அக்கௌண்ட் அப்படின்ட்டு. இதில் வந்து உங்களோட நேம், டெலிஃபோன் நம்பர், அப்புறம் உங்களோட மந்த்லி ரீசார்ஜ் அமௌண்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு சேனல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேனேஜ் பேக் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து மை கரண்ட் பிளான், உங்களோட கரண்ட் பிளான் என்ன, நீங்கள் ஏதாவது சேனல் ஆட் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் வியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் சேனல்ஸ் இப்போதைக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2 சேனல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கவரி சயின்ஸ் அண்ட் டிஸ்கவரி டர்போ, அந்த ரெண்டும் காமிக்குது. ஓகே, இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மை கரண்ட் பிளான் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ஆரோ மார்க் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மினிமைஸ் ஆகிடும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. D2H காம்போ, ஆட் ஆன், VAS அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு சேனல் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப்படின்னு இருக்கும். சேனல்ஸ் ஆலா கார்ட்டே அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட சேனல்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொசீட் டு கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மை கார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் உங்களோட மந்த்லி அமௌண்ட்டு, அப்புறம் என்னென்ன சேனல்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சேனல்ஸ் பக்கத்துலேயே வந்து டெலீட் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த சேனல் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சேனல் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டெலீட் சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த சேனலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ டு எடிட் அதை கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு சேனல்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நான் சேனல்ஸ் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சேனல் லிஸ்ட் வந்து ஷோ ஆகுது. இதில் வந்து கீழே ஷோ மோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய சேனல்ஸ் லிஸ்ட் வந்து கீழே ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கும். இதில் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண சேனல்ஸோட லிஸ்ட்டும் இருக்குது. அப்புறம் கீழே வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு சேனல் எந்த சேனல் தேவைப்படுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டால் போதும். இப்போ நான் வந்து இதில் நியூஸ் 18 கேரளா அப்படிங்கிற சேனல் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் டு கார்ட் அதை நீங்கள் கொடுத்து உங்களோட சேனல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று நீங்கள் பண்ணலாம். என்னென்னா இந்த சேனல்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த சேனல் லிஸ்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சேனல்ஸுமே வந்து மிங்கிள் ஆகி வந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து மூவிஸ் சேனல்ஸ் மட்டும்தான் வேணும், இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும் பிக்சர் குவாலிட்டி. அதில் வந்து உங்களுக்கு HD சேனல்ஸ் வேணும்னா HD செலக்ட் பண்ணிக்கோங்க, SDனா SD செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லாங்குவேஜ் பேஸ்ட், லாங்குவேஜ்னால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் சேனல்ஸ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் நிறைய இருக்கும். அதில் வந்து ஸ்போர்ட்ஸு, மூவிஸ், என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் இப்போ வந்து மூவிஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன்.
செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் சேனல்ஸ் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லிஸ்ட் வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மூவிஸாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா சேனல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொசீட் டு கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இது அதே மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட புதுசாக நீங்கள் என்னெல்லாம் சேனல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதோட லிஸ்ட் எல்லாமே காமிக்கும். நான் இப்போ வந்து டிஸ்கவரி சயின்ஸ் அண்ட் நியூஸ் 18 கேரளா வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அது இங்கே காமிக்குது. ஆல்ரெடி இந்த டிஸ்கவரி டர்போ அப்படிங்கிற சேனலை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், ஸோ அது காமிக்கல. ஓகே, இது ஓகே அப்படின்னா இதில் வந்து சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ டு எடிட் கொடுத்து இன்னும் சேனல்ஸ் ஆட் ஆர் ரிமூவ்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே யுவர் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுது. அப்புறம் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஐடியும் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ இது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனல்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அது எப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.